இல்லைன்னா முன்னாடிலாம் இருக்காது. அந்த முருகருக்கு தோஷ்டி கட்டி விட்ருக்கிறதும் பாருங்களேன், செம்மையாக வந்து கட்டி விட்ருக்காங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. கோவில் கொடிமரம் இதுதான். அதுக்கடுத்து இதுதான் தேவசேனையோட மண்டபம். அது வந்து மூலவரோட கோபுரம். அது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது சும்மா என் பொண்ணு விளையாடிட்டு இருந்தா, கேமராவை மறைச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு. இதுதான் வந்து உற்சவ அதாவது என்ன சொல்கிறது, மெயின் கோபுரம், ராஜகோபுரம். அது இந்த பக்கம் ஃபுல்லும் தென்னை மரமாக இருந்தது. அந்த தென்னை மரத்துலேருந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு நானும் நினச்சேன். ஆனால் வந்து இந்த சைடு வந்து நின்று இருந்தால் தென்னை மரத்தோடு சேர்த்து கவர் பண்ணியிருக்கலாம், இல்லைனா கேமரா ஆங்கிளை மாற்றிருந்தால் கவர் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் அதோட தான் சேர்த்து கவர் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் அது எனக்கு முடியல. தென்னை மரத்தோடு சேர்த்து கோபுரத்தோடு சேர்த்து அது ஒரு அழகு என்ன ஒரு அழகு பாருங்களேன். அவர் வீதி உலகு புறப்படுறதே அப்படி ஒரு அழகு. அதை உட்காந்து பேன்னு பார்த்துட்டே இருப்பேன் நான். அப்படி இருந்தது. இதெல்லாம் வந்து இதுக்கு பாதெல்லாம் இப்போ தான் போட்டுட்ருக்காங்க. அதனால் சிமெண்ட் இப்போ தான் போட்டு முடிச்சிருப்பாங்க போல் ஊற்றி. அதனால அந்த இடம்லாம் வந்து வைக்கப்பூரை போட்டு தண்ணி ஊற்றினா தானே அது செட் ஆகி நிற்கும். அதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு வைக்கப்பூரை போட்டு தண்ணி ஊற்றுவாங்க, இனிமேல் ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். வைக்கப்பூரை போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்களேன், எவ்வளோ தென்னை மரத்தோட கோபுரத்தோடு சேர்த்து ஒரு வீதி உலாவும் வருது. அவ்வளோ ஒரு அழகு. பாதி தூரம் வரைக்கும் நானும் வந்துட்டு இந்த அழகோடு சேர்த்து அவரை வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுக்குள்ளே வந்தேன். அது வரைக்குமே எனக்கு கோவிலுக்குள்ளே வரத்துக்கு மனசு இல்லை. அவர் பாதி தூரம் வீதி உலா போகிற வரைக்கும் அவர் கூடையே நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தேன். இதே மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஆனால் மயூரநாதர் கோயிலுக்கும் அவர் வெளில போகிறாருன்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் அந்த ரோட்டில் பாதி தூரம் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பி வருவேன். அது என்னவோ தெரியல, அவர் கூடயே போய் நம்மளும் சுற்றுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் சுற்றவும் முடியாது, டைமும் இருக்காது. அதுவும் இல்லாமல் வெயிலும் வர பயங்கரம். அவர் போய் சுற்றுவார். நம்ம வந்து ஒரு கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் வேடிக்கை பார்ப்பேன். இது பாருங்களேன், கோயில் கோபுரத்துக்கு அடியில் கொடிமரம் அவ்வளோ சூப்பராக